Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Jo's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் காலையில வெறும் வயித்துல ஒரு பல் பூண்டு சாப்பிடுறதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாப்பிட்ற அன்றாட உணவுல நம்ம சேர்க்கிற சில உணவுப் பொருட்கள் உடம்போட ஆரோக்கியத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தருது. அந்த வகையில அதோட சக்தி வாய்ந்த மருத்துவ சமையல் பண்புகளுக்காக அறியப்பட்ட ஒன்று அப்படின்னா பூண்டை சொல்லலாம். நமது வழக்கமான உணவுகளோட சுவையை அதிகரிக்க பூண்டு உதவுறதோட ஒரு குறிப்பிட்ட ஆரோக்கிய நன்மையை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது. பூண்டை பொறுத்த வரைக்கும் விட்டமின்கள், விட்டமின் B6, விட்டமின் C, சல்ஃபர், அல்லிசின், செலினியம் இது மாதிரியான சக்தி வாய்ந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மருத்துவ குணங்களும் தன்னுள்ள வச்சுருக்கு. தினமும் வெறும் வயிற்றுல ஒரே ஒரு பல் பூண்டு சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்த பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக உயர் இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக மாறிட்டு வருது. கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. இரத்த அழுத்த அளவை சாதகமாக பாதிக்கக்கூடிய வகையில் பூண்டு அமையுது அப்படின்னு சொல்லலாம். பூண்டில் இருக்கக்கூடிய கந்தக சேர்மங்கள் இருக்குல்ல, அது இரத்த நாளங்களை தளர்த்துறதுக்கும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் கூட உதவுது. மருந்துகளை மட்டும் நம்பாமல் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினைக்கும் காலையில் ஒரு பல் பூண்டு எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெறும் வயிற்றுல பூண்டு சாப்பிட்றது இரத்த அழுத்தத்தோட அளவிட படிப்படியாக குறைச்சி வர்றத நீங்களே உணர முடியும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தினைக்கு பூண்டு சாப்பிட்றதுனால அது மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்று அப்படின்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறத சொல்லலாம். பூண்டில் அல்லிசின் மாதிரியான கலவைகள் இருக்குது. இது உடம்புல நோய் தொற்றுக்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை தன்னுள்ள வச்சுருக்குது. உணவில் பூண்டை சேர்த்து சாப்பிட்டுட்டு வர்றப்ப சளி பிடிக்காமல் இருக்கும். நோய்வாய்ப்படுறதுக்கான வாய்ப்புகளையும் குறைக்குது. குறிப்பாக இது காய்ச்சல் பருவத்தில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தினமும் காலையில் பூண்டு வெறும் வயிற்றுல ஒரு பல் சாப்பிட்றதன் மூலமாக நோய்களுக்கு எதிராக நம்மளோட உடலை பாதுகாத்துக்கலாம். செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பூண்டில் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இதயம், நோய் எதிர்ப்பு அமைப்புக்கு மட்டும் உகந்ததல்ல, இது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீபயாட்டிக்காக செயல்பட்டு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை ஆதரிக்குது. குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப இன்றியமையாதது அப்படின்னா பூண்டை சொல்லலாம். இது செரிமானம், ஊட்டச்சத்து உறிஞ்சுதலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றுல ஒரு பல் பூண்டு சாப்பிட்றதன் மூலமாக அது செரிமான அமைப்பை தூண்டுறதுக்கும் வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுல பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பூண்டில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இது இதய ஆரோக்கியத்துக்கான நன்மைகளை தனக்கு வழங்கக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம். வழக்கமாக நம்ம பூண்டு சாப்பிட்றது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுது. இதய நோய் அபாயத்தை குறைக்குது. பூண்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, அது தமனிகளில் பிளாக் உருவாவதை தடுக்கிறதுக்கும் இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்கிறதுக்கும் உதவுது. இதய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினைக்கும் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு பல் பூண்டு எடுத்துக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக அமையும். வீக்கத்தை குறைக்கிறதுல பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சில பொதுவான காரணங்களால் நாள்பட்ட வீக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகரிச்சுட்டே வருது. இந்த நாள்பட்ட வீக்கத்தின் காரணமாக கீழ்வாதம், இதய நோய் இது மாதிரியான உடல்நல பிரச்சனைகள் கூட ஏற்பட்டுறலாம். இதை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உடல் முழுக்க ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினசரி உணவில் பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு நீங்கள் தினைக்கும் சாப்பிட்டுட்டு வர்றப்ப அது அலர்ஜி நிலைகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு பல் பூண்டு சாப்பிட்டிங்கன்னா அலர்ஜி எதிர்ப்பு நன்மைகளை மேம்படுத்தி நாள் முழுவதும் நம்மளை ஆரோக்கியமாக வச்சுருக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெறும் வயிற்றுல பூண்டு சாப்பிட்றதுக்கான சரியான வழி என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? தினமும் காலையில் ஒரு பல் பச்சை பூண்டை நசுக்கி அப்படி இல்லைன்னா குட்டி குட்டியாக நறுக்கி ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீரில் போட்டு அதை அப்படியே விழுங்கிடலாம். பூண்டை நறுக்கி அப்படி இல்லைன்னா நசுக்கிறப்ப அதில் சக்தி வாய்ந்த மருத்துவ விளைவுகள் காரணமாக அதில் இருக்கக்கூடிய கலவையான அல்லிசின் நல்லா செயல்பட ஆரம்பிக்கும்.
இது சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சுவையை மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தண்ணியில் தேன் அப்படி இல்லைன்னா எலுமிச்சம் சாறு சேர்த்து குடிக்கலாம். தினமும் காலையில் நீங்கள் பூண்டை இப்படி வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வர்றப்ப உடல் ஆரோக்கியத்துக்கு பல நன்மைகள் அதை அள்ளி தரும். இதை நீங்களே உணர முடியும். சாப்பிட்ட 1 மாசத்துல நல்ல பலன் கிடைக்கிறது நீங்களே உணரலாம். இந்த வீடியோவில் தினமும் ஒரே ஒரு பல் பூண்டை காலையில் வெறும் வயிற்றுல நான் சொன்ன வழியில் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது பல நோய்களுக்கு மருந்தாக எப்படி பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம். இனி தினைக்கும் இந்த பூண்டை ஊற வச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை.